இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உங்களோடு சேர்ந்து ஜெபிப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஜெபம் பண்ணுவது ஒரு இனிமையான அனுபவம். தேவனோடு பேசுவது, தேவனோடு கூட உறவு கொள்ளுவது, உறவாடுவது, அவரோடு ஐக்கியப்படுவது. அப்போது ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்க எப்பொழுது ஆவலோடு காத்திருக்கிறார். அதுவும் இப்படி திரள் கூட்ட மக்கள் ஒரு மனமாய் ஒன்றிணைந்து பல தேசங்களில், பல பட்டணங்களில் இருந்து பல சபை பிரிவை சார்ந்தவர்கள், ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், சீஷர்கள் என்று இப்படி எல்லாரும் இணைந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது அது தேவனுக்கு மிகவும் சந்தோஷமான மன மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய விஷயம். அதுவும் நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிப்பது தேவனுக்கு பிரியமான காரியம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால் தேவனுக்கு பிரியமான ஜெபத்தை நம்ம செய்கிறதுனால ஜெபிக்கிற மக்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளிலே கூட நாம் பல காரியங்களுக்கு ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லாரையும் நான் அன்போடு வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். சிலர் புதிதாக இந்த நாளில் இணைந்திருக்கிறீங்க. இதுவரைக்கும் நான் இதை கேள்விப்படலையே, இன்றைக்கு தான் யாரோ நண்பர்கள் சொன்னாங்க, சொந்தக்காரர்கள் சொன்னாங்கன்னு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. உங்களை விசேஷமாக வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க இயேசு ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் விண்ணப்பம் பண்ணினவுடன் நீங்கள் பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு தான் இந்த நாளில் உங்களை இந்த நிகழ்ச்சியை ஆண்டவர் பார்க்க வைத்திருக்கிறார். இது தற்செயலான ஒரு விஷயம் அல்ல. ஆண்டவர் உங்கள் மீது வைத்திருக்கிற அன்பு. ஏன்னா உங்களுடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கிறது. அது உங்களுடைய நோயினால் வந்த பாதிப்பாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு பிரச்சனையினால் உண்டான பாதிப்பாக இருக்கலாம், பண தேவையினால் உண்டான பாதிப்பாக இருக்கலாம், ஒரு நிந்தை நெருக்கம் என்கிற பாதிப்பாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய மனதை பாதிக்குது. வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பாரம், தூங்க முடியல, ஒரு சந்தோஷமாக இருக்க முடியல, சாப்பிட முடியல, மனதுக்குள்ளே ஒரு துக்கம், மன அழுத்தம், இப்படி பல போராட்டங்கள். என்ன செய்வதுன்னு தெரியலேன்னு நினைக்கிறீங்களா? ஜெபம் பண்ணுங்க, இயேசு அற்புதம் செய்வார், காரியங்களை மாற்றி தருவார். அதற்கு உங்களுக்கு உதவி செய்யத்தான் ஆண்டவர் எப்பொழுதும் ஆயத்தமாக இருந்து இந்த ஜெப நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திக்கிறார். ஜெபத்திற்கு ரொம்ப முக்கியம் தேவனுடைய பிரசன்னம். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொள்ளும்போது, அதாவது அவரே நம்ம மத்தியிலே பிரசன்னமாக இருக்கும்போது தான் சுலபமாக நம்ம ஜெபம் பண்ணி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அவரை துதித்து பாடும்போது அவருடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் கடந்து வருவதை உணர முடியும். அதனால தான் முதலாவது பாடல். அதன் பிறகு சில சாட்சிகளை நீங்கள் கேட்க போகிறீங்க, வீடியோவிலும் பார்க்க போகிறீங்க. ஏன்னா அந்த சாட்சிகளை கேட்கும்போது உங்களுடைய விசுவாச பலன் அடையும். இன்றைக்கும் இயேசு செய்த பல அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் சாட்சிகளை எழுதியிருக்கிறாங்க. அதை நம்ம கேட்க போகிறோம், பார்க்க போகிறோம். அதன் பிறகு நமக்காக ஒரு 5 நிமிடம் ஜெபம் செய்வோம். அது உங்களுக்காக. முதல்ல உங்கள் பாரம் நீங்கினாதான் நீங்கள் மற்றவங்களுக்காக, தேசத்துக்காக கருத்தாய் ஜெபிக்க முடியும். அதனால் முதல்ல உங்களுக்கு ஜெபிக்க வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. அதன் பிறகு நம்முடைய தேசம், நம்முடைய குடும்பம், சில முக்கியமான காரியங்களுக்கு நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். அப்புறம் தேவனுடைய வசனத்தை நம்ம கேட்க போகிறோம். இதான் இந்த நாளின் நிகழ்ச்சிகள். ஒவ்வொன்றின் மூலமாகவும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். சரி, இப்போது நம்ம சில சாட்சிகளை கேட்க போகிறோம். முதலாவது சில சாட்சிகளை நான் வாசிக்கிறேன். அதன் பிறகு வீடியோவில் 2 சாட்சிகளை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது சகோதரி ஆனந்தி, சென்னையிலிருந்து சகோதரி ஆனந்தி. என்னுடைய கர்ப்பப்பையில் நீர்க்கட்டி பிரச்சனை நிமித்தம் 2 முறை கருத்தரித்தும் அபார்ஷன் ஆகிவிட்டது. மேலும் குழந்தைக்காக அநேக சிகிச்சைகளை மேற்கொண்டோம். அப்பொழுது பரிசோதித்த மருத்துவர்கள், உங்கள் இரத்தத்தில் உறையும் தன்மை அதிகமாக இருக்கிறது, இதனால் உங்களிடம் இருந்து குழந்தைக்கு இரத்தம் போகாது, அதனால் இயற்கையாக உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை, செயற்கை முறையிலும் 70% வாய்ப்பு இல்லை என்று மருத்துவர் கூறிவிட்டனர். இதனால் மிகவும் சோர்ந்து போன நிலைமையில் கடந்த 2023 வருடம் மே மாதம் 4 மாவடியில் உள்ள தேவனுடைய கூடாரத்தில் வைத்து நடைபெற்ற அற்புத விடுதலை பிரார்த்தனை ஜெபத்தில் கலந்து கொண்டேன். மிகுந்த விசுவாசத்தோடு இயேசுவிடம் ஜெபம் செய்தேன். நான் ஜெபித்துவிட்டு சென்ற 3வது மாதத்தில்
எந்த சிகிச்சையும் இல்லாமல் இயற்கையாகவே நான் கருத்தரிக்க தேவன் கிருபை செய்தார். கடந்த மே மாதம் 8ஆம் தேதி ஒரு அழகான ஆண் குழந்தையை எங்களுக்கு தந்து தேவன் எங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கிறார். குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை என்று சொல்லை பொய்யாக்கி என் சரீர பலவீனங்களையும் மாற்றி அற்புதமாக குழந்தை பாக்கியத்தின் ஆசீர்வாதத்தை எனக்கு தந்த இயேசுவை துதிக்கிறேன். மருத்துவர்கள் இருக்கிற நிலைமை சொல்லுவாங்க, நம்முடைய சரீரத்தில் இல்லை கண்டிஷன் அவங்களுக்கு தானே தெரியும் பரிசோதித்து. இந்த சகோதரருடைய கண்டிஷன் பிரகாரம் குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை. ஏன்னா 2 முறை கருத்தரித்து அபாஷன் ஆகிவிட்டது. மருத்துவர்கள் அதனால் இனி குழந்தை இயற்கையாக பிறப்பதற்கு வாய்ப்பில்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் அற்புத விடுதலை பிரார்த்தனை ஜெபத்தில் அவங்க கலந்து கொண்டாங்க. வேலைக்கிழமை தோறும் தேவனுடைய கூடாரத்தில் நடைபெறும்ல அந்த ஜெபத்தில் அன்றைக்கு அவங்க தேவ சமூகத்தில் ஜெபித்த ஜெபத்தை இயேசு கேட்டார். ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தார். அதனால் கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுத்து அவங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். மருத்துவர்கள் ஆச்சரியப்படும் விதமாக ஆண்டவர் குழந்தையை கொடுத்து மகிழ்ச்சி ஆக்கினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சகோதரி வேளாங்கண்ணி கிரேசி சென்னை, 2வது சகோதரி வேளாங்கண்ணி கிரேசி சென்னையிலிருந்து இன்றைக்கி இந்த 17 வருட பிரச்சனையிலேருந்து விடுதலை பெற்றவங்க 3 சாட்சி இருக்குது. நீங்கள் கவனமாக பாருங்கள், இந்த சாட்சிகளை கேளுங்க. இயேசு எவ்வளோ ஆச்சரியமாக நீண்ட கால பிரச்சனைக்கு கூட தீர்வு கொடுக்கிறவர். இது 10 வருஷம் ஆச்சுங்க, 15 வருஷம் ஆச்சுங்க, ஒன்றும் பண்ண முடியும். எத்தனை வருட பிரச்சனை, எத்தனை வருட வியாதி, எத்தனை வருட போராட்டம். ஸ்கின் அலர்ஜி இருந்து வந்தது. தலை முதல் பாதம் வரை தடிப்பாக மாறிவிடும். அதிகமாக அரிப்பு எடுக்கும். சொரியும் போது இரத்தம் புண்ணாகிவிடும். முகம் முழுவதும் தடிப்பாக வீங்கிவிடும். நாக்கில் தடிப்பு ஏற்பட்டு சாப்பிட முடியாமல் ஆகிவிடும். குறிப்பிட்ட உணவுப் பொருட்களை சாப்பிட்டால் இன்னும் இந்த பிரச்சனை அதிகமாகிவிடும். 17 வருடம் அலர்ஜி பிரச்சனை. இதனால் மருத்துவமனைக்கு சென்றேன். என்னை பரிசோதித்த மருத்துவர்கள், உங்களுக்கு அலர்ஜி அதிகமாக இருக்கிறது, இரத்தத்தில் அது கலந்து விட்டது, இதனால் வாழ்நாள் முழுவதும் மாத்திரை சாப்பிட வேண்டும் என்று சொன்னார்கள். இது சுகமாக்க முடியாது, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம், வாழ்நாள் முழுவதும் மாத்திரை, அவ்வளோதான். இதனால் தொடர்ச்சியாக மாத்திரை சாப்பிட்டு கொண்டே வந்தேன். அதிகமாக மாத்திரை சாப்பிட்டதினால் என் சரீரத்தின் பின் விளைவுகள் ஏற்பட்டு விட்டது. சைடு எஃபெக்ட்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பாதிப்பு. ஒல்லியாக இருந்த நான் குண்டாக மாறிவிட்டேன். என்னுடைய ஒரு கை, ஒரு கால் மற்றொரு கை மற்றும் காலை விட பெரிதாகிவிட்டது. பாதிப்பு சரீரத்தில் உடம்பு வீங்கி. இதனால் எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள மாட்டேன். மாத்திரை சாப்பிட்டால் இரவு நன்றாக இருக்கும், காலையில் மறுபடியும் அலர்ஜி பிரச்சனை வந்துவிடும். இப்படி 17 வருடமாக இந்த பிரச்சனையினால் மிகவும் வேதனைப்பட்டு வந்தேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த மே மாதத்தில் ஒரு நாள் ஜெபிக்கலாமாங்க நேரலை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தேன். ஜெப நேரத்தில் நீங்கள் வியாதியஸ்தருக்காக ஜெபித்து கொண்டிருந்த போது இயேசுவிடம் மிகுந்த பாரத்தோடு எனக்காக ஜெபம் செய்தேன். என்னை சுகமாக்குங்க, 17 வருஷமாக கஷ்டப்படுறேன்னு ஆண்டவரே இயேசுவேன்னு ஜெபித்தாங்க. அந்த நாளிலிருந்து என் சரீரத்தில் மாற்றம் வர ஆரம்பித்தது. என்றைக்கு விசுவாசத்தோடு ஜெபித்தார்களோ அன்றையிலிருந்து மாற்றம். நீங்கள் சும்மா பார்த்துட்டு இவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடந்திருக்கு அப்படின்னு சும்மா நிகழ்ச்சியை பார்த்துட்டு போனீங்கன்னா அற்புதம் பெற்றுக்கொள்ள முடியாது. எனக்கும் அப்படியா, இயேசு அற்புதம் செய்வான்னு விசுவாசித்து ஜெபிக்கும்போது, விசுவாசமுள்ள ஜெபத்துக்கு தான் ஆண்டவர் பதில் தருவார். அந்த நாளிலிருந்து என் சரீரத்தில் மாற்றம் வர ஆரம்பித்தது. இப்போது 3 மாதமாக நான் நல்ல சுகத்தோடு இருக்கிறேன். எல்லா உணவுகளை சாப்பிடுகிறேன். ஜெபத்தை கேட்டு 17 வருடமாக இருந்த ஸ்கின் அலர்ஜியிலிருந்து எனக்கு பரிபூர்ண சுகம் தந்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்கள் உடம்பில் கூட ஏதோ ஒரு அலர்ஜி, அதாவது ஃபுட் அலர்ஜி அப்படி சொல்லுவாங்க. சில பொருட்கள் நட்ஸ் அலர்ஜி, சிலருக்கு சீ ஃபுட் அலர்ஜி, அது மாதிரி ஏதோ ஒரு அலர்ஜிட்டிக் ப்ராப்ளம். எதையும் சுகமாக இயேசுவால முடியும், எத்தனை வருட பிரச்சனை ஆனாலும். இங்கே பாருங்கள், ஒரு சகோதரருக்கு 17 வருஷம் ஒரு பிரச்சனை. சகோதரர் பிரின்ஸ் ராஜ் திருப்பூர்லேருந்து எழுதியிருக்கிறாங்க.
நான் 17 வருடமாக மூல வியாதியால் பாதிக்கப்பட்டிருந்தேன். என்னுடைய வயிறு எப்பொழுதும் கல் போல இருக்கும். சாப்பிடும் உணவு சரியாக ஜீரணம் ஆகாது. அதுவும் காரமான உணவு மற்றும் சிக்கன், சப்பாத்தி போன்ற உணவுகள் சாப்பிட்டு விட்டால் இந்த பிரச்சனை அதிகமாகிவிடும். இரவு நேரங்களில் நெஞ்சு எரிச்சல் ஏற்பட்டு தூங்குவதற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும். இதற்காக மருத்துவமனைக்கு சென்று அநேக மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு வந்தும் எந்த நிரந்தர தீர்வும் எனக்கு ஏற்படவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற அற்புத பெருவிழா நேரலை நிகழ்ச்சியின் ஜெப நேரத்தில் நீங்கள் ஜீரண உறுப்பு பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபம் செய்தீர்கள். அந்த நேரத்தில் நானும் உங்களோடு இணைந்து என் வயிற்றில் கரங்களை வைத்து மிகுந்த பாரத்தோடு ஜெபம் செய்தேன். ஜெபித்த அந்த நாளிலிருந்து என்னுடைய வயிற்றில் மாற்றம் ஏற்பட்டது என்னால் உணர முடிந்தது. இப்பொழுது எந்த உணவு சாப்பிட்டாலும் எனக்கு ஒத்துக்கொள்ளுகிறது. நெஞ்சு எரிச்சல், ஜீரண பிரச்சனை எதுவும் இப்பொழுது எனக்கு இல்லை. ஒரே நாள் ஜெபத்தின் மூலமாக 17 வருடமாக எனக்கு இருந்த வியாதியை நீக்கி பரிபூர்ண சுகந்தந்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். 17 வருடம் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் பிரச்சனை, ஜீரண உறுப்பில், அது மாதிரி மூல வியாதியினால் உண்டான பாதிப்பு. அப்போ ஒரே ஒரு நாள் ஜெபம் விசுவாசத்தோடு அந்த கை வைத்து ஜெபித்தாங்க. ஆனால் அந்த வியாதி உள்ள இடத்துல கை வைத்து ஜெபிங்கன்னு சொல்லும்போது நீங்கள் அதை செய்யும்போது உங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறீங்க. இயேசுவே, நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் என் இதயத்தை குணமாக்குவீங்க, என்னுடைய லங்ஸை குணமாக்குவீங்க, அப்படி வெளிப்படுத்துகிறீங்க. அந்த விசுவாசமுள்ள ஜெபத்துக்கு தான் ஆண்டவர் பதில் தருவார். 17 வருட வியாதி பாருங்கள், ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டார். 2 பேருக்கு 17 வருட பிரச்சனை மாறி இருக்கிறது. இன்னொரு சாட்சி பாருங்களேன். இது 17 வருஷம் இந்த சகோதரருக்கு என்ன நடந்திருக்கு பாருங்கள். சகோதரர் அகஸ்டின், பெங்களூர். இவருக்கு 17 வருஷம் ஒரு பிரச்சனை என்னென்னா, நான் 17 வருடமாக மதுபானத்திற்கு அடிமையாக இருந்த மதுபானம் தினமும் குடித்து விட்டு வந்து என் தெருவிலும் வீட்டிலும் சண்டையிடுவேன். குடித்து விட்டு வந்து என் மனைவியை அடித்து விடுவேன். இதனால் ஒரு நாள் கூட எங்கள் வீட்டில் நிம்மதியே இருக்காது. கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து மனம் போல் வாழ்ந்து கொண்டிருந்தேன். மதுபானம் அதிகமாக அருந்தியதால் என் சரீரம் பாதிக்கப்பட்டது. கடந்த ஜூலை மாதம் 20ஆம் தேதி திடீரென்று என் வயிற்றில் அதிகமான வலி ஏற்பட்டது. இதனால் மருத்துவமனைக்கு சென்றேன். பரிசோதித்த மருத்துவர்கள், உங்களுடைய பித்தப்பை சுருங்கிவிட்டது, லிவர் அதிகமாக பாதிக்கப்பட்டு விட்டது, இதனால் நீங்கள் அதிக நாட்கள் வாழ முடியாது என்று சொல்லி வேறு மருத்துவரை பார்க்கும்படி பரிந்துரை செய்தனர். அவர் இந்த வார்த்தையை சொன்னதிலிருந்து எனக்குள் ஒரு மரண பயம் வந்துவிட்டது. இதை நினைத்து அதிகமாக அழுது கொண்டே இருப்பேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதி நடைபெற்ற அற்புத பெருவிழா நேரலை நிகழ்ச்சியை நானும் என் மனைவியும் பார்த்து கொண்டிருந்தோம். ஜெப நேரத்தில் இயேசுவிடம் என் பாவங்களை அறிக்கை செய்து, நீங்கள் என்னை குணமாக்கினால் நான் உங்களுக்கு ஊழியம் செய்வேன் என்று பொருத்தனை செய்து மிகவும் அழுது ஜெபம் செய்தேன். ஏன்னா இனி பிழைக்கிறது கஷ்டம், நிறைய பாதிப்பு வந்துட்டு மதுபானத்தினால அப்படின்னு மரண பயம். இப்போ தன்னை பாவத்தை உணர்ந்து அழுது ஜெபிக்கிறார். உமக்கு நான் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறான். என்னுடைய மனைவி என்மேல் கைகளை வைத்து எனக்காக ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலைமையில் உள்ள கணவருக்காக மனைவி ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். தேவனுடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி வருகிறது, மரண கட்டுகள் நீங்குகிறது என்று சொல்லி ஜெபம் செய்தீர்கள். அந்த நேரத்தில் தேவனுடைய வல்லமை மின்சாரத்தை போல எங்கள் 2 பேர் மேலும் இறங்கியது. ஒரு பிரகாசமான வெளிச்சம் எங்கள் மேல் பட்டது. அந்த நேரத்திலிருந்து என் மனது லகுவாகிவிட்டது. மரண பயம் என்னை விட்டு போய்விட்டது. ஒரு பெரிய சந்தோஷமும் சமாதானமும் எனக்குள் வந்துவிட்டது. அது மட்டுமல்ல, என் சரீரத்திலும் நல்ல சுகம் வந்துவிட்டது. இப்பொழுது நான் நல்ல சுகத்தோடு இருக்கிறேன். மறுபடியும் குடிக்க வேண்டும் என்ற எண்ணமே எனக்குள் வரவில்லை. எங்கள் ஜெபத்தை கேட்டு 17 வருட குடிப்பழக்கத்திலிருந்தும் மரண கண்ணியிலிருந்தும் என்னை விடுதலையாக்கி
எனக்கு பரிபூர்ண சுகம் தந்த இயேசுவுக்கே மனதார நன்றி செலுத்துகிறேன். 17 வருட குடி பழக்கம், அதனால் குடும்ப சமாதானம் போச்சு, பாதிப்பு, சரீர சுகம் போச்சுது. இனி அவ்வளோதான்ற நிலைமையில் பாருங்கள், கணவரோடு இணைந்து மனைவி ஜெபிக்கிறாங்க. எந்த கணவரால் பாதிக்கப்பட்டாங்களோ, அவமானப்படுத்தப்பட்டாங்களோ அவங்களுக்காக பாரம் எடுத்து ஜெபிக்கிறாங்க. அதுதான் நம்ம ஒருவருக்கொருவர் மன்னித்து நம்ம பாரத்தோடு இணைந்து ஜெபிக்கும் போது இயேசு அற்புதம் செய்வார். மனைவி மேலே வருத்தம் இருக்கலாம், கணவர் மேலே வருத்தம் இருக்கலாம், நம்ம வீட்டுகளில் யாரோ ஒருத்தர் மேலே வருத்தம் இருந்தால் மனப்பூர்வமாக மன்னித்து நேசித்து அவங்களுக்காக ஜெபிங்க, இயேசு அற்புதம் செய்வார். பாருங்கள், உடனே விடுதலை, பாவத்திலேருந்து விடுதலை, அந்த வியாதியிலேருந்து விடுதலை, மரணக்கட்டிலேருந்து விடுதலை. அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், அந்த ஜெபித்த நேரத்தில் ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார், ஒரு மனைவி உடைய கணவருக்காக ஜெபிக்கிறீங்க, அதாவது மரணக்கட்டுக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க, தீராத வியாதி. அப்போ ஆண்டவர் தொடுகிறான்னு சொன்னபோது அந்த நேரத்தில் தேவனுடைய வல்லமை மின்சாரத்தை போல எங்கள் 2 பேர் மேலும் இறங்கியது. ஒரு பிரகாசமான வெளிச்சம் எங்கள் மேல் பட்டது. அந்த நேரத்திலிருந்து என் மனது லகுவாகிவிட்டு அந்த பாரம் போய்விட்டது. அது ஆண்டவருடைய தொடுதல் என்பது. அவங்க பெங்களூர்லேருந்து வீட்டில் தான் ஜெபிக்கிறாங்க. ஆண்டவருடைய வல்லமை அவங்க மேலே இறங்குகிறது. ஆண்டவருடைய வெளிச்சத்தை பார்க்குறாங்க. ஒரு பெரிய இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அற்புதம். பாவ கட்டு அறுக்கப்பட்டு வியாதியின் கட்டு, மரண வியாதியும் மாற்றப்படுகிறது. உங்களுக்கு இன்றைக்கு இயேசு செய்வார். விசுவாசத்தோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்க. சரி, அடுத்து சகோதரி ஆராயி, சேலத்திலிருந்து சகோதரி ஆராயி என்கிறவங்க, நான் 40 வருடமாக வெற்றிலைப்பாக்கு மற்றும் புகையிலை போடும் பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தேன். 40 வருஷம் ஒரு பழக்கம் அவங்களை அடிமையாக்கி விட்டது. வெற்றிலை போடுறது, புகையிலை போடுவது. கொஞ்ச நேரம் கூட வெற்றிலைப்பாக்கு போடாமல் என்னால் இருக்கவே முடியாது. சாப்பிடும் நேரம் தவிர மற்ற எல்லா நேரத்திலும் என் வாயிலை வெற்றிலைப்பாக்கு இருந்து கொண்டே இருக்கும். தூங்கும்போது கூட என் வாயிலை வெற்றிலைப்பாக்கு இருந்தால்தான் எனக்கு தூக்கமே வரும். ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்ததிலிருந்து அதன் மூலமாக இயேசுவை குறித்து நன்கு நான் அறிந்து கொண்டேன். வெற்றிலைப்பாக்கு போடுவதை தவறு என்று நான் அறிந்து கொண்ட பிறகும் வெற்றிலைப்பாக்கு போடுவதை என்னால் நிறுத்த முடியவில்லை. மேலும் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியில் நீங்கள் வெற்றிலைப்பாக்கு போடும் பழக்கத்தை உடைய உங்கள் பாட்டிக்காக ஜெபித்ததையும் தேவன் அவர்களை விடுதலையாக்கினதையும் கூறினீர்கள். எங்கள் பாட்டி தான் நான் ரொம்ப பக்தியாக வளர காரணம். சின்ன பையனாக ஸ்கூலில் படிக்கிற காலத்திலே தினமும் ராமாயணம், மகாபாரதம் இந்த கதைகளை சொல்லி 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 வளர்த்தாங்க. தினமும் சொல்லுவாங்க, பாடலாக பாடி அந்த ஸ்டோரிஸை முற்றிலும் சொல்லுவாங்க. அதில் தான் எனக்கு ரொம்ப பக்திங்க. பாட்டியோடு தான் நான் நிறையா கோயில்களுக்கெல்லாம் நிறைய கடவுளை தேடி போக காரணம் என்னுடைய பாட்டி தான். அவ்வளோ பக்தியானவங்க. ஆனால் வெற்றிலைப்பாக்கு போடாமல் இருக்க முடியாது அவங்களால. எப்போ காலையில் எழுந்த உடனே முதல்ல வெற்றிலைப்பாக்கு தான், அது இல்லாமல் இருக்கவே முடியாது. சாப்பிடாம கூட இருப்பாங்க. ஆனால் அவங்க வயதான காலத்தில் நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி அதன் பிறகு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அங்கே விடுதலை, அங்கே வெற்றிலைப்பாக்கு போடுறதுலேருந்து விடுதலை பெற்று நிறுத்தின உடனே கிராமத்தில் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஆச்சரியம், எப்படி இதை நிறுத்திட்டீங்கன்னு. அது நான் நிறுத்தலை, இயேசு விடுதலை கொடுத்துட்டாருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த சாட்சியை நான் சொல்லியிருக்கிறேன். அது மட்டுமல்ல, பான் பராக் போடும் பழக்கத்திற்கு அடிமையாக இருந்த ஒரு சகோதரனை தேவன் விடுதலையாக்கின சாட்சியை வீடியோவில் காண்பித்தீர்கள். அந்த 2 பேருடைய சாட்சியை நான் கேட்ட நாளிலிருந்து எனக்கும் இயேசு விடுதலை தருவார் என்ற ஒரு விசுவாசம் எனக்குள் வந்தது. ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியிலும் இயேசுவே இவர்களை விடுதலையாக்கினீர்களே, எனக்கும் விடுதலை தாங்க என்று நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். நான் ஜெபிக்க வெற்றிலைப்பாக்கு போட வேண்டும் என்ற எண்ணம் என்னை விட்டு போய்விட்டது. இப்பொழுது வெற்றிலைப்பாக்கு போடுவதை நான் நிறுத்தி 3 வருடமாகிறது. ஜெபத்தை கேட்டு 40 வருடமாக எனக்கு இருந்த வெற்றிலைப்பாக்கு மற்றும் புகையிலை போடும் பழக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை தந்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஒரு பாவமாங்க நினைப்பா. எது நம்மை அடிமைப்படுத்துகிறதோ அதுக்கு நாம் அடிமையாக்கப்படுகிறோம், அது பாவம். நாம் எதற்குமே அடிமையாக இருப்பதை ஆண்டவர் விரும்புவது இல்லை. அது என்ன பழக்கமாக இருந்தாலும் நீங்கள் அது இல்லாமல் இருக்க முடியாதுன்னு அடிமையாகிட்டீங்கன்னா இதில் வெற்றிலைப்பாக்கு புகையிலை உங்களுடைய சரீரத்தை பாதிக்கும்.
உங்களுடைய சரீரம் வந்து தேவனுடைய ஆலயம். இங்கே தான் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். கடவுள் எங்கே வாசம் பண்ணுறாரு? பெரிய சர்ச்சிலையா, அல்லது பெரிய கோபுரெல்லாம் கட்டி பல கோடிகள் செலவு பண்ணி கட்டி வைத்திருக்கிற அந்த ஆலயத்திலையா? மனுஷன் நினைக்கிறான் கடவுள் அங்கே இருக்கார், இங்கே இருக்கார், இந்த கோயிலில் இருக்கார், அந்த கோயிலில் இருக்கார், இந்த சர்ச்சில் இருக்கார். தேவன் வாசம் பண்ணக்கூடிய நம்முடைய சரீரம், நம்ம தான் தேவனுடைய ஆலயம். அப்படி தான் வேதம் சொல்லுகிறார். நம்ம தான் தேவனுடைய ஆலயம். பைபிளில் வாசிக்கிற நீங்களே தேவனுடைய ஆலயம், நான் உங்களுக்குள்ளே தான் வாசம் பண்ணுவேன். அப்போ இருக்கு சர்ச்சை கோயிலெல்லாம் நீங்கள் கூடி வந்து ஆராதிப்பதற்கு, அவ்வளோதான். கூடி வந்து ஆண்டவரை ஆராதிக்கும் போது அவருடைய பிரசன்னம் இறங்கி வரும். அவருடைய வசனத்தை கேட்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதுக்கு தான் ஆலயம். அவர் வாசம் பண்ணுவது நமக்குள்ளே தான். அப்போ இந்த சரீரத்தை நீங்கள் புகையினால், போதை வசுகளினால், இந்த மாதிரி பழக்கங்களினால் கரைப்படுத்தி அதை வந்து பாதிப்புக்குள்ளாக்கினா, ஒருவன் உன்னுடைய சரீரத்தை, அந்த ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன்னு சொல்கிறார் ஆண்டவர். நான் வாசம் பண்ணக்கூடிய இடம் உனக்குள்ளே தான் நான் வாசம் பண்ணுவேன். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஒரு கடவுள் தான் இயேசு கிறிஸ்து. மனிதனுக்குள்ளே வாசம் பண்ணுவார். பொதுவாக சொல்லுவாங்க வந்து எருசலேம் தேவாலயத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசு, 3 பகுதி சொல்லுவாங்க. பிரகாரம், அதுக்குள்ளே போனால் பரிசுத்த ஸ்தலம், அதுக்குள்ளே போனால் மகா பரிசுத்த ஸ்தலம், 3 பகுதிகள் உடையது. இப்போவும் நிறைய அந்த மாதிரி கடவுள் வணக்கம் செய்கிற இடத்துல அவங்க கட்டுறதுலலாம் பார்த்திங்கன்னா பிரகாரம், அப்புறம் உள்பிரகாரம், அப்புறம் வந்து கருவறை அப்படிலாம் சொல்லுவாங்க. 3 பகுதிகள் தான். இது பைபிளில் தான் இருக்குது. தேவாலயம் கட்டும்போது ஆண்டவர் பிளான் கொடுத்தாரு. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், அந்த மனுஷன் கட்டின ஆலயத்தில் வாசம் பண்ண மாட்டேன். நீங்கள் தான். நமக்குள்ளே மனுஷனுக்குள்ளே 3 பகுதி இருக்குது. வெளியில் சரீரம், உள்ளுக்குள்ளே ஆத்மா இருக்குது, ஆவி. ஆவி, ஆத்மா, சரீரம் 3 உடையவன் மனிதன். இந்த மனிதன் தான் தேவனுடைய ஆலயம், நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். அதனால் இந்த சரீரத்தை பாவத்தினாலே தீட்டுப்படுத்தவோ, ஏதோ ஒரு பாவ பழக்கத்துக்கு அடிமைப்படவோ இடம் கொடுக்கக்கூடாது. மதுபானம், போதை வசுகள், சில புகைப்பிடிக்கிற பழக்கம். நீங்கள் எனக்கு இயேசுவே எனக்கு விடுதலை வேணும், என் சரீரம் உங்களுடைய ஆலயம், நீங்கள் வந்து எனக்குள்ளே வாசம் பண்ணணும், விடுதலை கொடுங்கன்னா கட்டாயம் இயேசு விடுதலை தருவார். சாத்தானுக்கு அது தெரிந்துனா உங்களுக்குள்ளே ஆண்டவர் வந்து வாசம் பண்ணிவிடக்கூடாது என்பதனால பாவத்தை கொண்டு வந்து அடிமைப்படுத்துகிறார். பாருங்கள், ரொம்ப பக்தியாக தெய்வத்தை தேடுவாங்க. 40 நாள் விரதம் இருந்து மலகி போய் தெய்வத்தை தேடுவாங்க. வந்த உடனே குடி, சிகரெட்டு விட முடியாது. அவ்வளோதான். அதுதான் மனுஷனுடைய நிலைமை. ஆனால் மெய்யான ஒரு விடுதலை கொடுத்து பரிசுத்த தருகிறவர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர். இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ள ஆண்டவராக இருக்கிறதுனால முதலாவது நம்மை பரிசுத்தப்படுத்தி நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி, நான் அவன் கூட தான் இருக்கிறேன், பயப்படாதேன்னு சொல்லுவார். அதுக்குனால தான் நம்ம ஒப்பு கொடுத்து பாவத்திலேருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளணும். சரி, இந்த நாளில் இன்னும் 2 சாட்சி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. முதலாவது சகோதரி அனிதா, செங்கல்பட்டில் இருந்து சகோதரி அனிதா. அவர் செய்த அற்புதம் பார்த்தீங்களா? 5 வருஷ துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றி கொடுத்தார். 3 முறை அபாஷன் ஆகிவிட்டு, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, குழந்தைக்காய் காத்திருந்து கருத்தரித்த உடனே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, சந்தோஷம் இருக்கும். சில மாதங்களில் அது அழிக்கப்படும் போது அது எவ்வளோ பெரிய வேதனையை கொண்டு வரும். அதுவும் 3 முறை திரும்ப திரும்ப அபாஷன் என்பது, அதான் அவனுக்குள்ள அவ்வளோ பெரிய வேதனை, கண்ணீர். பாருங்கள், செத்து போயிடலாமான்னு கூட தோன்றுகிற ஒரு எண்ணம். ஆனால் இயேசு அதை பார்த்தார். அந்த மகள் இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டாங்க. இயேசுவே, இயேசு அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்து அழகான ஒரு குழந்தையை கொடுத்து அவருடைய துக்கத்தை, 5 வருஷ துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினார். உங்களுக்கு செய்வார், இன்றைக்கு செய்வார். நீங்களும் இதே மாதிரி இயேசுவின் நாமத்தை சொல்லி வேண்டிக் கொள்ளுங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். இன்னொரு சாட்சி பாருங்கள். சகோதரி ஜெயமேரி, ஆலங்குளம், தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பக்கத்தில் ஜெயமேரி. விபத்தில் ஒரு வாலிப தம்பிக்கு கழுத்து பகுதியில் இருக்கிற 6 நரம்புகளில் 4 நரம்பு கட்டாய் துண்டிக்கப்பட்டு விட்டது. காது வழியாக ரத்தம் வருது. கழுத்தை கீழே உணர்ச்சியே இல்லை, கை கால் அசைக்க முடியாது, உணர்ச்சியே இல்லை. டாக்டர்ஸ் பார்த்துட்டு இந்த சூழ்நிலையில் இனி வாழ்நாள் முழுவதும் இப்படி தான் இருக்கணுன்ற நிலைமை. இது மாறுமா? கழுத்து நரம்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. டாக்டர் சொன்னதை தான். ஒரு எலும்பு உடைஞ்சா திரும்ப ஒட்ட வைத்து கொஞ்ச நாள் ஹீல் பண்ண முடியும். நரம்பு துண்டிக்கப்பட்டுட்டா அதை ஜாயின் பண்ணுறது முடியாத ஒரு காரியம்.
அதனால தான் அவங்க சொன்னது அவ்வளோதான், நரம்பு துண்டிக்கப்பட்டு விலகி போயிட்டா அதை ஜாயின் பண்ணி மறுபடியும் அதில் உயிர் வர வைக்க முடியாது. அப்போ என்ன அர்த்தம்? கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு நரம்புகளை தேவன் மறுபடியும் ஒட்ட வைத்து புதிதாக்கி அவருடைய சரீரம் முழுவதும் இரத்த ஓட்டத்தை பாய பண்ணி சரீரத்தை செயல்பட வைத்திருக்கிறார். நீங்கள் கற்பனை யோசித்து பாருங்க என்ன நடந்திருக்குன்னு சொல்லி. இரத்த ஓட்டம் இல்லைன்னா மறுத்துரும், செயல்படாது. அப்படி தான் நரம்பு துண்டிக்கப்பட்டதுனால மறுத்து விட்டது, அவ்வளோதான். அப்போ ஜெபத்தை கேட்டு இயேசு என்ன செய்கிறார்? துண்டிக்கப்பட்ட நரம்பை இணைக்கிறார். அவங்க கத்திப்படாமல் கட் பண்ணாமல் ஒன்றும் செய்யாமல் ரத்தம் சிந்தாமல், அதுதான் இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புதம். நரம்புகளை இணைத்து இரத்த ஓட்டம் எல்லா சரீரமும் பாய ஆரம்பித்த உடனே கை கால்கள் செயல்பட ஆரம்பிக்கிறது. 15வது நாளில் நடந்து வெளியே வருங்க. டாக்டர்ஸ்க்கே ஆச்சரியம். இயேசு அற்புதங்களின் தேவன். இன்றைக்கி ஏதோ ஒரு ஆபத்தான நிலைமையில் இனி சுகம்பெற வழியே இல்லை, அவ்வளோதான் நிலைமையில் இருக்கிறீங்களா? நீங்களும் விசுவாசத்தோடு ஜெபித்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இதே மாதிரி அற்புதம் நடக்கும். ஜெபிக்கலாமா? இப்போ ஒரு 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். நான் சொன்ன ஏற்கனவே 17 வருஷம் வியாதி கொண்டவங்க 2 பேர், 17 வருஷம் பாவ அடிமத்தில் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை. இன்றைக்கி அதுவே 3 சாட்சி இருக்குது. உங்கள் கூட வாழ்க்கையில் கூட சில சமயம் 17 வருஷ வியாதி, 17 வருஷ குடிப்பழக்கம், பாவ பழக்கம் இருக்கலாம். அது எத்தனை வருடமாகவும் இருக்கட்டும், இயேசு விடுதலை தர முடியும். பாவத்திலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். இந்த மதுபானம், போதை வஸ்துகள், புகைப்பிடிக்கிற பழக்கம், போதை மருந்துகளை பயன்படுத்துவது, இது மாதிரி சில வெளியே சொல்ல முடியாத சில பாவங்கள், அது தொடர்ந்துக்கிட்டே இருக்க விட முடியல அப்படின்னு சொன்னால் இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே என் பாவத்தை மன்னியும், இயேசுவே எனக்கு விடுதலை தாரும், இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், இயேசுவே என் உள்ளத்தில் வந்து எனக்குள்ளே வாசம் பண்ணும், எனக்கு விடுதலை தாரும்னு ஜெபிங்க. வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. எங்கெங்கே வலி இருக்குது, வேதனை இருக்கிறதோ அங்கே. இருதயத்தில் பிரச்சனைனா கை வைங்க, லங்ஸ்லன்னா கை வைங்க, லிவரில், உங்களுடைய சிறுநீரகத்தில், எங்கே உங்களுக்கு பிரச்சனை, எங்கே கட்டிகள், வேதனைகள், வலிகள், பாதிப்பு இருக்கிறதோ அங்கே கை வைங்க. அல்லது உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து ஜெபிங்க. வீட்டில் இருக்கிற மற்றவங்க ஜெப உதவி அவங்க மேலே கை வைத்து நீங்கள் ஜெபிங்க. சின்ன குட்டி பிள்ளைகள் ஜெபிச்சா கூட இயேசு அற்புதம் செய்வார். சின்ன பிள்ளைகள் கூட உங்கள் அம்மாவுடைய சுகத்துக்கு, அப்பாவுடைய சுகத்துக்கு ஜெபிக்கலாம். நீங்கள் கரம் வைத்து ஏசப்பா சுகம் கொடுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. இயேசுன்ற நாமத்தை சொல்லணும். 5 நிமிஷம்தான், நீங்கள் தான் ஜெபிக்கணும். நீங்கள் எங்கே இருந்தாலும் முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டு கொள்ளுங்க. இல்லை அப்படிலாம் பழக்கம் இல்லையா, முடியாதுன்னா உட்கார்ந்தே கண்களை மூடி, எண்ணம் சிதறக்கூடாது. அதுக்கு தான் கண்களை மூடி இயேசுவை மனதில் நினைத்து, இயேசுவே என்னை தொடும், இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகட்டும் அப்படி சொல்லி ஜெபிக்கணும். ஜெபிக்கிறீங்களா? கண்களை மூடுங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், நீ செய்த அற்புதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். 17 வருடம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, வியாதிலிருந்து சுகம் கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, நரம்பு துண்டிக்கப்பட்டு விட்டது, இனி எழும்பி நடக்கவே முடியாதுங்கிற நிலைமையில் நீங்கள் அற்புத சுகம் கொடுத்திருக்கிறீங்களே, உங்களாலே முடியும். எனக்கு சுகம் கொடுக்க உம்மாலே முடியும். என்னை தொடும், என் கணவரை தொடும், என் மனைவியை தொடும், என் பிள்ளைகளை தொட்டு குணமாக்கும். ஆஸ்பத்திரியில் இருந்து ஜெபிக்கிறீங்களா? அவங்க மேலே கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த மரண கட்டுகள் மாறட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். அல்லது வீட்டில் இருந்து ஆஸ்பத்திரியில் உள்ளவங்களுக்கு ஜெபிக்கிறீங்களா? விசுவாசத்தோடு ஜெபிங்க. இப்போ ஆஸ்பத்திரியில் ஆண்டவருடைய கரம் அவங்க மேலே வைக்கப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். பாதிக்கப்பட்ட உறுப்புகளிலே சுகம் வரட்டும். ஜெபம் பண்ணுங்க. பாதிக்கப்பட்ட இருதயம் புது இருதயமாய் மாறட்டும். இயேசுவே, பாதிக்கப்பட்ட என் லங்ஸை தொடுங்க, பாதிக்கப்பட்ட என் லிவரை தொடுங்க, என்னுடைய சிறுநீரகத்தை தொடுங்க, என் கர்ப்பப்பையை தொடுங்க. கர்ப்பத்தின் ஆசீர்வாத குழந்தை செல்வத்தை அருளி அந்த மகளுடைய நிந்தையை மாற்றினீங்களே, நானும் இழந்து போன நிலைமையில் இருக்கிற எனக்கும் குழந்தை செல்வத்தை தாங்க. ஜெபிங்க சகோதரி, விசுவாசத்தோடு கேளுங்க. விசுவாசத்தோட இயேசுவின் நாமத்தை சொல்லி கேளுங்க. ஆண்டவர் குழந்தை செல்வத்தை அருளி ஆசீர்வதிக்கிறார்.
நீங்களும் உங்களுடைய துக்கம் நீங்கி மகிழ்ச்சியோடு குழந்தை ஏந்தி கொள்ளுவீங்க. ஆண்டவர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். இயேசுவே தொடும், இயேசுவை விடுதலை தாரும், இயேசுவை சுகம் தாரும், இயேசுவை என் குடும்பத்துக்குள்ளே சமாதான சந்தோஷம் உண்டாகட்டும், இயேசுவே உம்முடைய வெளிச்சம் எங்கள் வீட்டுக்குள்ளே வரட்டும், இயேசுவே எனக்குள்ளே நீங்கள் வாங்க, என்னோடு வந்து வாசம் பண்ணுங்க, என்னுடைய சரீரம்தான் உங்களுடைய ஆலயம், என் சரீரத்தை உமக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், நீங்கள் வந்து எனக்குள்ளே வாசம் பண்ணுங்க இயேசுவே, எங்கள் வீட்டில் நீங்கள் வாசம் பண்ணணும், உங்களுடைய வெளிச்சம் எங்கள் வீட்டுக்குள்ளே வரணும், இந்த பாவ இருள், சாப இருள், பிசாசு இருள் எல்லாம் எங்கள் வீட்டை விட்டு விலகணும், மந்திர பில்லிசுனி கிரியைகளெல்லாம் அழியணும், பயத்தின் ஆவி விலகணும், குழப்பத்தின் ஆவி விலகணும், இயேசுவே உம்முடைய வெளிச்சம் எங்கள் வீட்டுக்குள்ளே வரணும். ஜெபிங்க ஜெபிங்க. ஆண்டவருடைய வெளிச்சம் உங்கள் வீட்டுக்குள்ளே வருகிறது, அற்புதம் நடக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதமான ஒரு விடுதலை சரீரத்தில் உண்டாகிறது. ஜெபம் கேட்கப்படுகிறது. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி, எனக்கு விடுதலை தந்துவிட்டதற்காக நன்றி அப்படின்னு சொல்லுங்க. கல்லீரல் லிவர் பாதிக்கப்பட்டு இனி பிழைக்கிறது கஷ்டம், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுனா பிழைக்க முடியும்னு சொன்னதுனால ஒரு சகோதரன் கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க, என் பாவத்தை மன்னிச்சு எனக்கு சுகம் கொடுங்கன்னு சொல்லி இயேசு உங்களுடைய கண்ணீரை கண்டார், உங்களுடைய லிவரை இயேசு தொடுகிறார், அது புதிதாய் மாறுகிறது. அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு சொன்னாங்க, இயேசு அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுகிறார், புதிதாய் மாற்றுகிறார். அடுத்த முறை டாக்டர் பரிசோதிக்கும் பொழுது சுகமாய் இருப்பதை சொல்லுவாங்க. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. அப்படியே சிறுநீர கிட்னி பாதிக்கப்பட்டு ஒரு கிட்னி செயலற்று போய்விட்டது. அதனால் அடுத்ததும் போயிடுமோன்ற பயம், ஒரு கலக்கம், வேதனையோட கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க. அடுத்த கிட்னிலையும் ஒரு பிரச்சனை ஆரம்பித்து விட்டது. இனிமே அவ்வளோதான் கலங்கி ஜெபிக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவருடைய வல்லமை உடைய கிட்னியை தொடுகிறது. செயலற்று போன கிட்னி செயல்பட ஆரம்பிக்கிறது. அற்புத சுகம் உடைய கண்ணீருக்கு இறங்கி இயேசு அற்புதம் செய்துவிட்டார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்காக ஜெபிக்கிற சகோதரி பயந்து கொண்டே இருக்கிறீங்க. ஏற்கனவே 2 முறை அபாஷன் ஆகிவிட்டது. இதுவும் இருக்குமோ போய்விடுமோ என்று பயத்தோடு ஜெபிக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த குழந்தை பாதுகாக்கப்பட்டு உங்களுக்கு ஆரோக்கியமான குழந்தை ஆண்டவர் தருகிறார். உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். ஆண்டவரே உமக்கு நன்றி, உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, அற்புதம் செய்து விட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். பாருங்கள், ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார், அற்புதம் செய்து விட்டார். விசுவாசிங்க. இனி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, என் ஜெபம் கேட்கப்பட்டதற்காக நன்றி, அற்புதம் செய்ததற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். சரி.